தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள்ளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீ புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க வேண்டியது வள்ளல் பெருமான் அவர்கள் ஆரம்ப காலத்திலே நித்திய கரும விதி நித்திய ஒழுக்கம் என்னும் உலகியலுக்கு தகுந்தாற் போல சாதாரண விதி, பொது விதி, சிறப்பு விதி என்ற 3 விதிகளை நமக்கு சொல்லித் தருகிறார். சுத்த சன்மார்க்கம் வெளிப்படாத காலத்தில் சொல்லியது இது. அதிலே முதலாவதாக வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லுவது தெளிவாக எழுதுகிறார். நித்திய கரும விதி நித்திய ஒழுக்கம் என்னும் உலகியலுக்கு, உலகில் வாழ்க்கை வாழ்பவர்களுக்காக அதில் குற்றம் குறை இல்லாமல் உடம்பை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்க நெறிதான் நித்திய ஒழுக்கம் என்னும் உலகியல் ஒழுக்கம். அதற்கு வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். சூரியோதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து விபூதி தரித்து சிறிது நேரம் உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டும். அப்போ உலகில் சமய நெறிகளிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் அவர்கள் சார்பாகவே ஒழுக்கத்தை சொல்லுகிறார். அதனால தான் அங்கே விபூதி தரித்து என்ற சமய சின்னத்தை அங்கே உபயோகப்படுத்துகிறார். அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா, சுத்த சன்மார்க்கம் ஜாதி சமய மதங்களை அற்றது. இப்பொழுது சுத்த சன்மார்க்கத்தில் கடைபிடித்து வாழ்பவர்கள் இந்த சமய சின்னங்களை அணிந்து செயல்பட வேண்டுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் விபூதி என்பது ஒரு சமய சார்புடைய பொருள். அது ஆரம்ப காலத்திலே வள்ளல் பெருமான் அவர்கள் உலகில் உள்ள சமய மதங்களை சார்ந்தவர்களாக இருக்கின்ற காலத்தில் அவர்களுக்கும் ஒரு ஒழுக்கத்தை இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நியதியின் அடிப்படையிலே அந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். அதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன்.
சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து வியூதி தரித்து சிறிது நேரம் உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டும். அப்போ அங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற கடவுள் என்பதை அவர் சொல்லவில்லை. ஜென்ரலாக நீங்கள் உலகத்தில் எந்த கடவுளை நீங்கள் வழிபடுறீங்களோ அந்த கடவுளை நினைத்து நீங்கள் தியானம் செய்யுங்கள் என்பது அதற்கு பொருளாக அவர் இங்கே பதிவு செய்கிறார். ஏனென்றால் வள்ளல் பெருமான் அகவலிலே சொல்லுகின்ற பொழுது கூட எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருட்பெருஞ்சோதி. நீ எந்த கடவுளை வணங்கினாலும் அந்த கடவுள் உங்களுக்கு அருள் கொடுப்பதல்ல, அங்கும் அருள் தருவதோ அங்கும் உங்களுக்கு உபகாரம் செய்வதோ அதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் என்பதை பின்னாடி நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். ஆனால்தான் இங்கே ஜென்ரலாக உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டுன்றார். அப்போ எந்த கடவுள்னு இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லலை. அடுத்ததாக பின்பு களிப்பாக்கு மிகுதியாகவும் வெற்றிலை சுண்ணாம்பு குறைவாகவும் போட்டுக்கொண்டு முன் ஊறுகின்ற ஜலத்தை உமிழ்ந்து பின்வரும் ஜலத்தை எல்லாம் உட்கொள்ளல் வேண்டும். ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பாக்கில் இருக்கக்கூடிய துவர்ப்பு ஒரு விஷம் கடந்ததாகவோ இல்லை அதில் தூசுகளாக இருக்குமோ அழுக்கு இருக்கின்றதனால் அதை மென்று துப்பிவிட்டு பின்னாடி அதை நீங்கள் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பின்பு எழுந்து உள்ளே சற்றே உலாவுதல் வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சது தான். பின் மலஜல உபாதிகளை கழித்தல் வேண்டும். மலங்கழிக்கின்ற போது வலது கையால் இடது பக்கம் அடிவயிற்றை பிடித்திருத்தல் வேண்டும். ஜலங்கழிக்கும் போது இடது கையால் வலது பக்கம் அடிவயிற்றை பிடித்திருத்தல் வேண்டும். மலமாவது ஜலமாவது பற்றற கழியும் வரையில் வேறு விஷயங்களை சிறிதும் நினையாமல் மலஜல சங்கற்பத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம பாத்ரூமுக்கு மலஜலம் கழிக்க போகும்போது அங்கே போய் நம்ம மலஜலத்தை வெளியே வருவதற்குண்டான சிந்தனைகள் இல்லாமல் அங்கே போய் ஏதோ உலக சிந்தனையே நினச்சிட்டு இருப்போம். அதனால தான் மலச்சிக்கல் ஏற்படுறது. அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணுமா, ஜலங்கழிக்கும் போது இடது கையால் வலது பக்கம் அடிவயிற்றை பிரித்தல் வேண்டும். மலமாவது ஜலமாவது பற்றற கழியும் வரையில் வேறு விஷயங்களை சிறிதும் நினையாமல், நல்லா புரிஞ்சுக்கணும், மலஜல சங்கற்பத்தோடு இருக்க வேண்டும். மலம் பின்னும் தடைபடுமானால் இடது பக்கமாக சற்றே படுத்து பிராணவாயுவை வலத்தே வரும்படி செய்து கொண்டு மல சங்கற்பத்தோடு மல உபாதி கழித்தல் வேண்டும். ஜலம் தடைபட்டால் வலது பக்கமாக சற்றே படுத்து பிராணவாயுவை இடது பக்கம் வரும்படி செய்து கொண்டு ஜல சங்கற்பத்தோடு ஜல உபாதி கழித்தல் வேண்டும். எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்கிறாரு. அதாவது மலங்கழிக்கிறது கூட எப்படித்தான் கழிக்க வேண்டும். ஏனென்றால் மலம் என்பது கட்டிவிட்டால் வியாதிகள் அதிகரித்துவிடும். அதனால தான் மலம் ரொம்ப முக்கியமானது. அந்த கழிவுப் பொருட்கள் அவ்வப்போது வெளியே வந்துடணும்னு தெளிவாக சொல்கிறார். மல உபாதி மலஜல உபாதி கழிந்த பின் செவிகள், கண்கள், நாசி, வாய், தொப்புள் இவைகளில் அழுக்கு, பீழை, சளி, ஊத்தை என்கின்ற அசுத்தங்களையும் கைகால் முதலிய உறுப்புகளில் உள்ள அழுக்குகளையும் வெந்நீரினால் பற்றற துடைத்தல் வேண்டும். ஏன்னா இப்போல்லாம் நம்ம அப்படியே குளிச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் குளிக்கிறது கூட ஒரு ஒழுக்கத்தை வள்ளல் பெருமான் மிக தெளிவாக இங்கே சொல்லுகிறார். வெந்நீரில் தான் துடைக்கணும். வெந்நீரில் துணியை நனைச்சி உடம்பில் இருக்கக்கூடிய கண், காது, மூக்கு, வாய், துப்புள் இது எல்லாமே தெளிவாக துடைத்து அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்க வேண்டுன்றார். பின்பு வேளங்குச்சி, ஆழம் விழுது இவைகளை கொண்டு பல் அழுக்கெடுத்து அதன் பின் கரிசலாங்கண்ணி தூள் கொண்டு உள்ளே சிறிது சாரம் போகும்படி பல்லில் தேய்த்து வாய் அலம்பிய பின் பொற்றலை கையாந்தரை இலை அல்லது கரிசலாங்கண்ணி இலை ஒரு பங்கு, தூதுவளை இலை முக்கால், முசுமுசுக்கை இலை கால் பங்கு, சீரகம் கால் பங்கு இவைகளை ஒன்றாக சேர்த்து சூரணமாக்கி செய்து கொண்டு அதில் ஒரு வராக நடை, ஒரு சேர்,
நல்ல ஜலத்தில் போட்டு அதனுடன் ஒரு சேர் பசுவின் பால் விட்டு கலந்து அதில் உள்ள ஒரு சேர் ஜலமும் சுண்ட காய்ச்சி அந்த பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடல் வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம காலையில் பல் துலக்கிறதுக்கு செயற்கையான பசைகள் நிறைய வியாபார நோக்கத்தோடு விற்கின்றார்கள். அந்த பற்பசையை வைத்து தான் பல் துலக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது பல் சொத்தை விடுவதற்கும் பல் சீக்கிரம் கழண்டு விடுவதற்கும் சீக்கிரம் விடுவதற்கும் அதுவே முக்கிய காரணமாக இருக்கிறது. அதனால தான் வள்ளல் பெருமான் இங்கே அந்த பேஸ்ட்டுகளை உபயோகிக்க வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆளும் வேலும் பல்லு குறிதுன்னு அந்த காலத்தையே சொல்லுவாங்க. வேப்பங்குச்சி ஆலங்குச்சி இது போன்ற குச்சிகளை நன்றாக நசுக்கி பிரஷ் போர் ஆக்கி அதை பல் துலக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கரிசலாங்கண்ணி இலை ஒரு பங்கும், தூதுவளை இலை 3/4 பங்கும், முசுமுசுக்கு இலை 1/4 பங்கும், சீரகம் 1/4 பங்கும் இவைகளை ஒன்றாக சேர்த்து சூரணம் செய்து கொண்டு அதில் ஒருவராக நடை ஒரு சேர் நல்ல ஜலத்தில் போட்டு அதனுடன் ஒரு சேர் பசுவின் பால் விட்டு கலந்து அதில் உள்ள ஒரு சேர் ஜலமும் சுண்ட காய்ச்சி அந்த பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடல் வேண்டும். இப்போ நம்ம காலையில் என்னென்னவோ சாப்பிட்டுட்ருக்கோம். காஃபி, டீ, போன்விட்டா, ஹார்லிக்ஸு இப்படி ஏதோ நம்ம சாப்பிட்டு உடம்பை கெடுத்து கொண்டிருக்கிறோம். இது உடம்பை சீக்கிரம் அழிவதற்குண்டான பழக்க வழக்கங்கள். அதனால் அந்த ஒழுக்க நெறியில் இப்படித்தான் காலையில் நம்ம சாப்பிட வேண்டும் என்று மிக தெளிவாக வள்ளலார் சொல்கின்றார். அதற்கு பிறகு காலையில் இளம் வெயில் தேகத்தில் படாதபடி பொழுது விடிந்து 5 நாழிகை பரியந்தம் உடம்பை போர்வையோடு காத்தல் வேண்டும். பின்பு வெயிலில் நெடுநேரம் தேகமழிவு வரத்தக்க உழைப்பை எடுத்து கொள்ளாமல் லேசான முயற்சியில் சிறிது வருத்தம் தோன்ற முயலுதல் வேண்டும். பின் இளம் வெந்நீரில் குளித்தல் வேண்டும். விபூதி தரித்து சிவசிந்தனையோடு சிறிது நேரம் இருத்தல் வேண்டும். அப்போ நம்ம காலையில் சுடு வெயில் படுற அளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த வெயில் படும்போது கூட உடம்பை போர்த்தி கொண்டு நாம் கொஞ்ச நேரம் உலாவுதல் வேண்டும். அதாவது நம்ம இளம் வெந்நீரில் தான் குளிக்கணும். அதிக சூடு இருக்கக்கூடாது, சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. சாதாரணமான ஒரு சூட்டில் உடம்பை நம்ம குளித்து பரிசுத்தமாக்கணும்னு தெளிவாக சொல்கிறாரு. அதுக்கு பிறகு பசி கண்டவுடன் நமக்கு நினச்ச நேரத்தில் சாப்பிடக்கூடாது. பசி பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும். பசி வந்தால் உடனே நம்ம சாப்பிட்டணும், அப்புறம் சாப்பிட்டுலாம் இருக்கக்கூடாது, அது உடம்பை பாதிக்கும். அதனால் பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும். ஆகாரம் கொடுக்கும்போது மிகுந்த அலசியமும் ஆகாது, மிகுந்த தீவிரமும் ஆகாது. அப்படின்னா என்ன? வேகமாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப மெதுவாகவும் சாப்பிடக்கூடாது. முதற்பட்சம் சீரக சம்பா அரிசி அன்றி புஞ்சை விளையும் காரரிசியும் தவிர நேரிட்ட அரிசியின் வகைகள் ஆகும். அதாவது என்ன சொல்கிறாருங்க? சீரக சம்பா அரிசி அன்றி, சீரக சம்பா அரிசி அன்றி, அது நல்லா புரிஞ்சுக்கணும். புஞ்சையில் விளையும் காரரிசியும் தவிர நேரிட்ட அரிசியின் வகைகள் ஆகும். அது சாதமாகும்போது அதிக நெகிழ்ச்சியும் ஆகாது, அதிக கடினமும் ஆகாது. இப்போ நம்ம ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா குழன்னு வச்சுருவோம், இல்லாட்டி ரொம்ப விதையாக வச்சுருவோம். மெல்லவும் முடியாது, ரொம்ப குழன்னு தான் ஆகாது, நடுத்தரமாக இருக்கணுன்றாருங்க. நடுத்தரமாகிய சோற்றை அக்னி அளவிற்கு அதிகப்படாமலும் குறைவுபடாமலும் அறிந்து உண்ணுதல் வேண்டும். அக்னி அளவுக்கு அதிகப்படாமலும் குறைவுபடாமலும் அறிந்து உண்ணல் வேண்டும். ரொம்ப சூடாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஜெல்லுன்னு சாப்பிடக்கூடாது. ஆயினும் ஒரு பிடி குறைந்தபட்சமே நன்மை. வயிறு நிறைய ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. எப்பவுமே வள்ளலார் சொல்லுவார், ஆகாரம் அறை மைத்துன வீசம் தூக்கம் அறைக்கால் பயம் 0 என்று சொல்லுவார். அந்த அளவில் ஆகாரம் எப்பொழுதுமே குறைவாக சாப்பிடணும். ஆயினும் ஒரு பிடி குறைந்தபட்சமே நன்மை. போஜனம் செய்த பின்னர் நல்ல நீர் குடித்தல் வேண்டும்.
அந்த நல்ல நீரும் வெந்நீராதல் வேண்டும். அதுவும் அதிகமாக குடியாதிருத்தல் வேண்டும். அதாவது நம்ம சாப்பிட்ட பிறகு எந்த காலத்திலையும் வெந்நீரை சுட வைத்து, தண்ணியை சுட வைத்து வெந்நீராக்கி அதை லேசான சுட்டில் தான் குடிக்கணும். அதை ரொம்ப நம்ம கவனமாக அந்த ஒழுக்கத்துக்கு, உடம்பை பாதுகாப்பதற்கு மிக தெளிவாக நமக்கு வள்ளல் பெருமான் இங்கே சொல்லி தருகிறார். அதுக்கு அடுத்தாப்புல கிழங்கு வகைகள் உண்ணாமல் இருத்தல் வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம நிறைய கிழங்குகளை தான், மாவு சத்து அதிகம்னு நிறைய பேர் கிழங்கு வகைகளை தான் இன்றைக்கி உணவில் அதிகமாக சேர்த்துட்ருக்காங்க. வள்ளல் பெருமான் இங்கே கிழங்கு வகைகள் உண்ணாமல் இருத்தல் வேண்டும் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாரு. அதில் இன்னும் தெளிவாக சொல்கிறாரு, அவற்றில் கருணைக்கிழங்கு மாத்திரம் கொள்ளுதல் வேண்டும். கிழங்கு வகையில் நிறைய இருக்குது. பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய கிழங்குகள்லாம் எதையுமே சாப்பிடக்கூடாதுன்றார் வள்ளலார். ஆனால் கருணைக்கிழங்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறாரு. அதை தான் இங்கே மிக தெளிவாக சொல்கிறாரு, கருணைக்கிழங்கு மாத்திரம் கொள்ளுதல் வேண்டும். பழ வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். பழ வகைகள்லாம் நிறைய சாப்பிடக்கூடாதுன்றார். அவற்றில் கூட பேயன் வாழைப்பழை, ரஸ்தாலி வாழைப்பழம் இவை நேர்ந்தால் சிறிது கொள்ளுதல் கூடும். 2 பழத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு வள்ளலார். அதாவது பேயன் வாழையும் ரஸ்தாலி வாழையும். அதுக்கப்புறம் பழைய கறிகளை கொள்ளாதிருத்தல் வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா சமையல் செஞ்சு பிரிட்ஜில் வச்சுட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்றோம். அது எவ்வளோ பெரிய உடம்புக்கு ஆரோக்கியமானது அல்ல என்பதை அக்காலத்தில் வள்ளல் பெருமான் தெளிவாக சாப்பிடலாம். பிரிட்ஜ் இல்லாத காலம், அந்த காலத்தில் கூட பழசை சாப்பிடக்கூடாதுன்றாரு. அதாவது பழைய கறிகளை கொள்ளாதிருத்தல் வேண்டும். ஏனென்றால் அதனுடைய தன்மை மாறிடும், அதனுடைய இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி சக்தி என்பது மாறிடும். அதை சாப்பிட்றது அது உடம்புக்கு ரொம்ப பாதிக்கும் என்பதால் பழைய கறிகளை கொள்ளாதிருத்தல் வேண்டும் மிக தெளிவாக சொல்கிறாரு. பதார்த்தங்களில் புளி மிளகாய் சிறிதே சேர்க்க வேண்டும். நம்ம செய்யக்கூடிய பதார்த்தங்களில் லேசாக கொஞ்சம் புளி மிளகாய் சிறிதே சேர்த்துட வேண்டும். மிளகு சீரகம் அதிகமாக சேர்த்தல் வேண்டும். இந்த வள்ளலார் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார் பாருங்கள். நம்ம செய்யக்கூடிய கறி வகைகளில் மிளகு சீரகம் மட்டும் அதிகமாக சேர்க்கணும், புளி மிளகாய் சிறிதே சேர்க்கணும். கடுகு சேர்ப்பது அவசியமல்ல. கடுகை சுத்தமாக சேர்க்கக்கூடாதுன்னு வள்ளல் பெருமான் இங்கே சொல்கிறாரு. வள்ளல் பெருமான் சொல்வார், அந்த இறுதி காலத்திலே காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகின்வார். கடுகு என்றால் விஷம். அதனால தான் கூடு விட்டு போயினவின் எது விரிவீர் அங்கே எங்கே குடியிருப்பீர் பாடுபட்டீர் பயனறீர் பாட்கரைத்து கழித்தீர் பட்டதெல்லாம் போதும் பரமர் வருதருணம் ஈடுகட்டி வருவீரேல் இன்பமிக பெறுவீர் என்மை உரைத்தேன் அல்ல நான் உண்மை உரைத்தேன்னு சொல்லுவார். அதனால் கடுகு தான் நம்ம போட்டால் நல்லா இருக்கும், வாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வீட்லையுமே கடுகு அதிகமாக தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கடுகு சுத்தமாக சேர்க்கக்கூடாதுன்றார் வள்ளலார். அப்போ என்ன சேர்க்கணும்? சீரகம் சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலான்றார். அதுக்கடுத்து உப்பு குறைவாகவே சேர்த்து கொள்ளல் வேண்டும். ஏன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலத்துலேருந்து உப்பை நிறைய சேர்த்து சாப்பிட்டு உடம்பு குப்பைக்கு போகிற அளவுக்கு வந்துடுச்சு. அதனால் உப்பு குறைவாகவே சேர்த்து கொள்ளல் வேண்டும். அன்றி எந்த வகையிலும் உப்பு மிகுதியாக கொள்ளாமல் உபாயமாக கொள்ளுவது தேகம் நீடிப்பதற்கு ஏதுவா. மிக தெளிவாக சொல்கிறார் பார்த்தீங்களா. தாளிப்பில் பசுவெண்ணெய் நேரிட்டால் தாளிக்க வேண்டும். நேராத பட்சத்தில் நல்லெண்ணெய் சிறிது சேர்க்கவும் கூடும். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சிறிதே சேர்க்க வேண்டும். உணவு வகையில் கூட எந்த அளவிற்கு நமக்கு வள்ளலார் சொல்லித்தரான்றதை மிக கவனத்தோடு நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டு உணவு வகையில் முறையாக நம்ம சாப்பிட்டா தான் உடம்பு நீடிக்கும். இதெல்லாம் மிக தெளிவாக வள்ளலார் நமக்கு சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், கல்யாண பூசணிக்காய், புடலங்காய், தூதுவளங்காய் மற்றும் கொத்தவரைக்காய் இவைகள் பதார்த்தம் செய்தல் கூடும். மிக தெளிவாக நமக்கு சொல்லிட்டார். எதை சாப்பிடணும் அப்படின்றத மிக தெளிவாக கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், கல்யாண பூசணிக்காய், புடலங்காய், தூதுவளங்காய் மற்றும் கொத்தவரங்காய்
இவைகள் பதார்த்தம் செய்தல் கூடும். இவற்றினுள் முருங்கை, கத்தரி, தூதுவளை, பேயன் வாழைக்காய் இவைகள் அடுத்தடுத்து கறி செய்து கொள்ளலாம். அதில் கூட முன்னணியாக 3 விதமான காய்கறிகளை சொல்கிறாரு. முருங்கை, கத்திரி, தூதுவளை, பேயன் வாழை 4. அடுத்தது மற்றவைகளை ஏகதேசத்தில் செய்து கொள்ளலாம். நேராத பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு சாப்பிடலாம். ஆனால் அதிகமாக சேர்த்துக்கொள்வது முருங்கை, கத்திரி, தூதுவளை, பேயன் வாழைக்காய். அதுக்கப்புறம் வடை, அதிரசம், தோசை, மோதகம் முதலிய அப்ப வர்க்கங்கள் கொல்லப்படாது. நம்ம இன்றைக்கி அதை தான் அதிகமாக சாப்பிட்டுட்ருக்குறோம். வடை, அதிரசம், தோசை, மோதகம் முதலிய அப்ப வர்க்கங்கள் கொல்லப்படாது. ஏகதேசத்தில் சிறிது கொள்ளக்கூடும். ஏதோ தேவைக்கு, ஏதோ ஒரு விருந்தினர் வந்துட்டாங்க, வீட்டில் ஏதோ செய்கிறாங்கன்னா அன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், அடுத்தடுத்து சாப்பிடக்கூடாதுன்றாரு. அடுத்தது சர்க்கரை பொங்கல், ததியோசனம், புளிசாதம் முதலிய சித்திர அன்னங்கள் கொள்ளப்படாது. இப்போ நம்ம வீட்டில் அதிகமாக என்ன பண்ணுறோம், சித்திர அன்னங்கள்னால் புளிசாதம், தயிர் சாதம், எலுமிச்சம் சாதம், தக்காளி சாதம், இப்படி நிறைய சித்திரான்னங்கள்னு அதுக்கெல்லாம் பேர். ஒரு சாதத்தினுடைய பெயருக்கு சித்திரான்னன்னு அதுக்கு பேர். அது மாதிரி அன்னங்களை அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது. ஏகதேசத்தில் சிறிது, அதாவது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம், கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து சாப்பிடக்கூடாது தான் அதனுடைய பொருள். அதுக்காக சாப்பிடவே கூடாதுன்னு வள்ளலார் சொல்லலை. புளியாரை துவையில் தினந்தோறும் கிடைக்கணும் மிகவும் நன்று. இங்கே பாரு எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறாரு. புளியாரை துவையில் தினந்தோறும் கிடைக்கணும் மிகவும் நன்று. அது ரொம்ப முக்கியமானது, உடம்பை பாதுகாக்கக்கூடியது, உடம்புக்கு எந்த விதமான வியாதி வந்தாலும் தடுக்கக்கூடிய வல்லமை உடையது. அதனால தான் புளியாரைக்கீரை, நிறைய கேள்விப்பட்டி, புளியாரைக்கீரையை துவையில் தினந்தோறும் கிடைக்கணும் மிகவும் நன்றுன்றாரு. அதுக்கடுத்தது கரிசலாங்கண்ணிக்கீரை, தூதுவளைக்கீரை, முனைக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இவைகளை பருப்போடு சேர்த்தும் மிளகோடு சேர்த்தவும் புளியிட்டும் தனித்தும் கறி செய்து கொள்ளக்கூடும். இதெல்லாம் நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு தெளிவாக சொல்கிறாரு. புளித்த தயிர் சேர்த்தல் கூடும். இப்போ நம்ம புளித்த தயிர்னால் வேண்டான்னு சொல்கிறோம். ஆனால் வள்ளலாரிங்க புளித்த தயிரை நல்லா அடித்து மோராக்கி நிறைய நம்ம சாப்பிட்லாம், உணவுக்கு சாப்பிட்டுக்கலாம், தனியாகவும் சாப்பிட்லான்னு சொல்கிறாரு. பருப்பு வகைகளில் முளை கட்டாத துவரம்பருப்பு அல்லது முளை கட்டின துவரம்பருப்பு மிளகு சேர்த்து கடைந்து துவட்டல் செய்தல், துவையல் செய்தல், குடம்பிடல், வேறொன்றில் கூட்டல் முதலியவாக செய்து. அதாவது என்ன சொல்கிறாருங்க, துவரம்பருப்பு மிளகு சேர்த்து கடைதல், துவையல் செய்தல், குடம்பிடல், வேறொன்றில் கூட்டல் முதலியவாக செய்து நெய் சேர்த்து கொள்ளுதல் கூடும். அந்த நெய் மிகவும் சேர்க்கப்படாது. ஏன்னா நெய்யில் கொழுப்பு சக்தி அதிகம் இருக்குது. அதனால் அதுவும் லேசாக தான் சேர்த்துக்கணுமே தவிர நெய் தான் நமக்கு நல்லதான்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடக்கூடாது, சேர்க்கக்கூடாது. பருப்பு மற்றும் பருப்பு வகைகள் அவசியமல்ல, மற்ற பருப்பு எல்லாம் அவசியம் இல்லைன்றாரு. ஏகதேசத்தில் நேர்ந்தால் கொள்ளக்கூடும். ஏதோ இல்லாத நேரத்தில் இது வேறு வழி இல்லை, இதுதான் இருக்குதுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சுக்கை சுண்ணாம்பு தடவி சுட்டு மேலழுக்கை சுரண்டி போட்டு சூரணமாக்க வைத்து கொண்டு நல்ல ஜலத்தில் கொஞ்சம் போட்டு 5 பங்கில் 3 பங்கு நீர் சுண்ட 2 பங்கு நீர் நிற்க காய்ச்சி அதை தாகம் கொள்ளுதல் வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுக்கை சுண்ணாம்பு தடவி சுட்டு மேலழுக்கை சுரண்டி போட்டு சூரணமாக்கி வைத்து கொண்டு நல்ல ஜலத்தில் கொஞ்சம் போட்டு 5 பங்கில் 3 பங்கு நீர் சுண்ட 2 பங்கு நீர் நிற்க காய்ச்சி அதை தாகம் கொள்ளுதல் வேண்டும். 5 பங்கை சுண்ட வச்சு அதில்
2 பங்கு நிற்கும். 3 பங்கு சுண்ட 2 பங்கு நிற்குது இல்லையா, அந்த 2 பங்கு நீரை குடிக்கணும் அப்படின்றாருங்க. நேராத பட்சத்தில் வெந்நீராவது கொள்ளுதல் வேண்டும். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னா வெந்நீர் சுடுதண்ணியாவது வச்சு குடிங்க, பச்சை தண்ணியை குடிக்காதுங்கன்னு அர்த்தம். வெந்நீராவது கொள்ளுதல் வேண்டுமே அன்றி குளிர்ந்த ஜலம் கொல்லப்படாது. எந்த போஜனத்திலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது, எந்த போஜனத்திலும் புலால் எந்த வகையிலும் புசிக்கப்படாது. இதெல்லாம் உலகில் வாழ்க்கை வாழறவங்களுக்கு சொல்கிறது வள்ளலார், சுத்த சன்மாரிகளுக்கு அல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். உலக வாழ்க்கையில் வாழ்பவர்கள் கூட எந்த போஜனத்திலும் புலால் எந்த வகையிலும் புசிக்கக்கூடாது. எப்படிப்பட்ட போஜனமாயினும் சிறிது குறையவே புசித்தல் வேண்டும். மாமிசம் என்பதோ புலால் என்பது எந்த காலத்திலுமே யாரும் சாப்பிடக்கூடாதுன்றது மிக அழுத்தமாக இங்கே வள்ளலார் சொல்கிறார். உலகில் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு எந்த காலத்திலும் பசித்தாலன்றி எந்த வகையிலும் போஜனம் செய்யப்படாது. பசி வராத நம்ம சாப்பிடவே கூடாதுன்ட்டார். பசி வந்தால் தான் சாப்பிட்ணும். வாத பித்த சிலோத்துமங்கள் அதிகரிக்கத்தக்க போஜனங்களை அறிந்து விடல் வேண்டும். ஏன்னா அந்த உடம்புக்கு வாத பித்த சிலோத்தம் என்ற 3 நாடியின் மூலமாக தான் வியாதி கூடும் குறையும். அதை சமமாக வைத்து கொள்ள வேண்டும். வாதம் கூடக்கூடாது, பித்தமும் கூடக்கூடாது, சுழுமணியும் கூடக்கூடாது. இது கூடனாலும் ஆபத்து, குறைந்தாலும் ஆபத்து. அதனால் இதை 3 சமமாக வைத்து கொள்ளுதல் வேண்டும். அதற்கு தக்கது தான் உணவு. வள்ளலார் சொன்ன உணவு முறைகளை முறையாக செய்தால் உடம்பிற்கென்ற வாத பித்த சிலோத்தம் என்ற வியாதிகள் நம்மை அணுகவே அணுகாது. பகலில் போஜனம் செய்த பின், போஜனம் செய்தவுடன் சற்றே படுத்தெழுந்து அல்லது வேறு காரியங்களில் பிரவேசிக்கப்படக்கூடாது. பகலில் போஜனம் செய்தவுடன் சற்றே படுத்து எழுந்து அல்லது வேறு காரியங்களில் பிரவேசிக்கப்படாது. அதாவது சாப்பிட்ட உடனே போய் வேறு வேலைகளை செய்யக்கூடாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு அர்த்தம் அதுக்கு. ஆயினும் நித்திரை வரும்படி படுக்கக்கூடாது. ரெஸ்ட் எடுக்க சொன்னாரை தவிர தூங்க சொல்லலைங்க. நல்லா கவனிக்கணும். பகலில் சாப்பிட்டோன்னே நிறைய வீட்டுகளில் நிறைய அன்பர்கள்லாம் தூங்குறாங்க. இப்போ எனக்கு கூட சில நேரத்தில் சாப்பிட்டா தூக்கம் வரும். ஆனால் தூங்கக்கூடாதுன்னு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் வள்ளலாருங்க. ஆயினும் நித்திரை வரும்படி படுக்கப்படாது. பகலில் எந்த வகையிலும் நித்திரை ஆகாது. சிறிது படுத்து எழுந்த பின் பாக்கும் வெற்றிலையும் குறைவாகவும் சுண்ணாம்பு சிறிது அதிகமாகவும் தாம்பூலம் பஞ்சவாசங்களோடு தரித்து முதலில் ஊறிய ஜலத்தை புறத்தில் உமிழ்ந்துவிட்டு பின்பு ஊறிய ஜலத்தை உட்கொள்ளல் வேண்டும். ஏன்னா இன்றைக்கி தான் நமக்கு வெத்தலை பாக்கெல்லாம் ஓரளவுக்கு எல்லோரும் குறைஞ்சிருச்சு. அந்த காலத்தில் எல்லா வீடுகளிலுமே வெத்தலை பாக்கு தாம்பூலத்தட்டுன்னு வைப்பாங்க. ஏன்னா எந்த உணவு சாப்பிட்டாலும் கூட இந்த வெத்தலை பாக்கு போடுகின்ற பொழுது அந்த உணவை சரிமா செய்வதற்குண்டான பொருள் அந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு என்பது. அதை தான் நீங்கள் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டா கூட சாப்பிட்ட உடனே தாம்பூலத்தட்டு கொண்டாந்து முன்னாடி வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க எந்த சாப்பிட்டாலும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். காரம் அதிகமாக இருக்கும், புளிப்பு அதிகமாக இருக்கும், இல்லாட்டி வேறு ஏதாவது உப்பு அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஜீரண சக்தி உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை வெத்தலை பாக்கு சுண்ணாம்புக்கு உண்டு. அதனால தான் அதை வாயில் போட்டு கூட முன்னூறிய ஜலத்தை துப்பிவிட்டு பின்னாடி வரக்கூடிய ஜலத்தை முழுங்க வேண்டும்னு வள்ளலார் தெளிவாக சொல்கிறாரு. பகற்போஜனம் செய்த சுமார் 17.5 நாழிகைக்கு பின்பு பேயன் வாழைப்பழை, ரஸ்தாளி வாழைப்பழம், பங்களா வாழைப்பழம், சிறிது சர்க்கரை சேர்த்து நேர்ந்தால் சாப்பிடக்கூடும். அது எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த பழத்தை, அந்த 2 பழம் பேயன் வாழை ரஸ்தாளி பழத்தை சாப்பிடலான்றாரு. காலையில் பால் சாப்பிடும்போது பசி அதிகரித்திருந்தால் இந்த பழங்களில் நெய் சர்க்கரை கலந்து சிறிது சாப்பிடக்கூடும். அதாவது பசி அதிகரித்த காலத்தில் அது மாதிரி கொஞ்சம் காலையில் நேரத்தில் சாப்பிட்டுக்கலான்றாரு. பகலில் ரொம்ப முக்கியங்க. வள்ளலார் மாதிரி இதை யாருமே இது வரையும் சொல்லலை. பகலில் பெண்கள் தேக சம்பந்தம் கூடாது. பகலில் உடலுறவு வைத்து கொள்ளக்கூடாது. ஆண் பெண் உடலுறவு வைத்து கொள்ளக்கூடாது. மிக ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. பகற்போஜனம் செய்த பின் சற்று நேரம் கடவுளை தியானித்திருத்தல் வேண்டும். ஏன்னா எந்த நேரமும் நம்ம கேப் கிடைக்கும் போது கடவுளை தொடர்பு கொள்ளணும்னு சொல்கிறாரு.
அதன் பின் எந்த வேலை செய்யணும், தேக கரணங்களுக்கு மெலிவு உண்டு பண்ணுகின்ற வேலைகளாக செய்யப்படாது. செய்யணும் சிறிது சிறிதாக செய்தல் வேண்டும். அதிகமான பலு உள்ள வேலைகளை, மூச்சு வாங்குகிற வேலைகள்லாம் அதிகம் செய்யக்கூடாது. அப்படி இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து முடிக்கணுன்றார். சாயங்கால வெயில் தேகத்தில் படும்படி சிறிது உலாவுதல் வேண்டும். ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ம காலையில் தான் வாக்கிங் போகிறோம். ஆனால் வள்ளல் பெருமான் இங்கே என்ன சொல்கிறாரு, சாயங்கால வெயில் தேகத்தில் படும்படி சிறிது உலாவுதல் வேண்டும். காலை வெயில் அதிகம் படக்கூடாதுன்றாரு. சாயங்கால வெயில் தேகத்தில் படும்படி சிறிது உலாவுதல் வேண்டும்ன்றார். இந்த ரெண்டு வெயிலுக்கும் வித்தியாசம் இருக்குது. காலையில் வெயில் சூரிய உதயம் வரும்போது ரொம்ப விறுவிறுப்பான சூடு அதிகரிக்கும். மாலை வெயில் சூடு குறையும். அந்த சூடு குறைகின்ற காலத்தில் உலாவுதல் வேண்டும்னு மிக தெளிவாக சொல்கிறார். காற்று மிகுந்தடிக்கில் அப்போது உழவப்படாது. காற்று இப்போ நிறைய காற்று வருதுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வாக்கிங் போகலாம், இல்லை நடக்கலான்னு தான் நடக்கூடாது. ஓரமாக ஒதுங்கி உக்காந்துக்கணும். அன்றி கடின வெயில், பனி, மழை இவைகளில் தேகத்திற்பட உலாவப்படாது. காற்று, மழை, இடி, மின்னல் காலத்துலலாம் நீங்கள் வெளியில் போய் சுற்றக்கூடாதுன்றார். ராத்திரி முன்பங்கில் தேக சுத்தி செய்து விபூதி தரித்து சிவத்தியானம் செய்தல், தோத்திரம் செய்தல், சாத்திர வாசித்தல், உலகில் விவகாரம் செய்தல் இவை முதலியவை கூடும். பின் போஜனம் செய்தல் வேண்டும். ராபோஜனம் பகற்போஜனத்தை பார்க்கிலும் அற்பமாக புசித்தல் வேண்டும். இரவில் தயிர், கீரை, வாயுவான பதார்த்தம், குளிர்ச்சியான பதார்த்தம் சேர்க்கப்படாது. சூடான பதார்த்தங்களையே அறிந்து சேர்க்க வேண்டும். அவை சிறு கத்தரி, முருங்கை, அவரை வற்றல் முதலியவையாம். இரவில் போஜனம் செய்த பின் சிறிது உள்ளே உலாவுதல் வேண்டும் வீட்டுக்குள்ளே. பின்பு சிவத்தியான முதலவை செய்தல் வேண்டும். சுமார் 12 நாளைக்கு மேல் காலைக்கு சொல்லியபடியாவது தனித்தாவது பசுவின் பாலை நன்றாக காய்ச்சி புசித்தல் வேண்டும். பின் சில நேரம் சென்று சுமார் 15 நாழிகையில் பாக்கம் சுண்ணாம்பும் மிகவும் குறைய வெற்றிலை மிகவும் அதிகப்பட கலந்து பஞ்சவாசத்தோடும் போட்டுக்கொண்டு முதல் ஜலத்தை உமிழ்ந்து பின்வரும் ஜலத்தை உட்கொண்டு திப்பியை உமிழ வேண்டும். மற்ற வேலையும் தாம்பூலத்தின் திப்பியை உமிழ்தல் அவசியம். மிக தெளிவாக 3 தடவை அதையே சொல்கிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. பெண்களுடன் தேக சம்பந்தம் செய்ய வேண்டில் நீங்கள் உடலுறவு கொள்ளுவதாக இருந்தால் முன் 1 நாழிகை பரியந்தம் மனதை தேச சம்பந்தத்தில் வையாது வேறிடத்தில் வைத்து பின் சம்பந்தம் செய்தற்கு தொடங்குதல் வேண்டும். ஒரு ஆண் பெண் உறவு கொள்ளும்போது உடனே அவசரப்பட்டு உடல் உறவு செய்யக்கூடாது. மனதை வேறொரு இடத்தில் சிந்தித்து அதை வேறுன்னா ஒரு இறைவனுடைய சிந்தனையில் இருந்து பின் கொஞ்ச நேரம் கழித்து செய்தற்கு தொடங்கல் வேண்டும். தொடங்கிய போது அறிவு விகப்பையாமல் என்றால் வேறுபடாமல், அறிவு கண்டதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. விகற்பியாமல் என்றால் வேறுபடாமல், மனதை கண்ட இடத்தெல்லாம் அலைய விடக்கூடாது. மன முதலிய கரண சுதந்திரத்தோடு தேகத்திலும் கரணங்களிலும் சூடு தோன்றாமல் இடதுபுற சாய்வாக தேக சம்பந்தம் செய்தல் வேண்டும். எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வள்ளலார் மிக தெளிவாக நம்மளுக்கு உலகில் வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு சொல்கிறாரு. அதாவது மனமுதலிய கரண சுதந்திரத்தோடு தேகத்திலும் கரணங்களிலும் சூடு தோன்றாமல் இடதுபுற சாய்வாக தேக சம்பந்தம் செய்தல் வேண்டும். புரியுதுங்களா? புரிஞ்சுக்குங்க. புத்திரனை குறித்த காலத்தன்றி மற்ற காலங்களில் சுக்கிலம் வெளிப்படாமல் இருக்கத்தக்க உபயோகத்தோடு தேக சம்பந்தம் செய்தல் வேண்டும். இங்கே ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. நம்ம உடலுறவு கொள்ளுகின்ற பொழுது நினைத்த நேரத்தில் செய்யக்கூடாது ஒன்று. அதே நேரத்தில் இடதுபுறமாக சாய்ந்து செய்தல் வேண்டும். அதே நேரத்தில்
புத்திரன்னா குழந்தை வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் உடலுறவு கொள்ள வேண்டுமே தவிர மற்ற எண்ணங்களில் உடலுறவு கொள்ளப்படாதுன்னு மிக ஸ்ட்ராங்காக சொல்கிறார் இங்கே. அதாவது புத்திரனை குறித்த காலத்தன்றி மற்ற காலங்களில் சுக்கிலம் வெளிப்படாமல் இருக்கத்தக்க உபாயத்தோடு தேக சம்பந்தம் செய்த வேண்டும். எந்த வகையிலும் சுக்கிலத்தை விரயம் பண்ணக்கூடாது. ஏன்னா சுக்கில விரயமானால் உடம்பு அழிந்து விடும் என்பது வள்ளலார் மிக தெளிவாக இங்கே சொல்கிறார். அவ்வுபாயமாவது பிராணவாயுவை உள்ளேயும் அடக்காமல் வெளியேயும் விடாமல் நடுவே உலாவ செய்தல் கொள்ளுதல் வேண்டும். பிராணவாயுனா என்ன? அதுதான் நம்ம உடம்புக்கு முக்கியமான வாயு. அந்த பிராணவாயுவை உள்ளேயும் அதிக விடாமல் வெளியேயும் அதிக விடாமல் அது நடுத்தரமாக வைத்து கொண்டு உடலோடு கொள்ளுதல் வேண்டுன்றார். ஒரு முறை அன்றி அதன் மேலும் செய்யப்படாது. ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் அடுத்தடுத்து உடல் உறவு கொள்ளக்கூடாதுன்னு மிக ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஒரு முறை அன்றி அதன் மேலும் செய்யப்படாது. தேக சம்பந்தம் செய்த பின் தேக சுத்தி செய்து திருநீர் அணிந்து சிவத்தியானம் செய்து பின்பு படுக்க வேண்டும். உடனே படுக்கக்கூடாது. உடலுறவு கொண்ட பிறகு உடம்பை சுத்தம் செய்து கொண்டு கொஞ்ச நேரம் இறைவனை தியானித்து அதுக்கு பிறகு உறங்க வேண்டும் என்று சொல்கிறார். தேக சுத்தி செய்து திருநீர் அணிந்து சிவத்தியானம் செய்து பின்பு படுக்க வேண்டும். அதுக்கப்புறம் படுக்கும்போது இடதுகை பக்கமாகவே படுத்தல் வேண்டும். ஏன் இதை சொல்கிறாரு? இடது கை பக்கம் வலது கை பக்கம் படுத்திங்கன்னா வெயிட் ஜாஸ்தி. இடது கை பக்கம் படுத்திங்கன்னா வெயிட் ஜாஸ்தி இடது பக்கம். அது மேலே வெயிட்டு குறைவாக இருக்கும். அதனால் வெயிட்டு கீழே இருக்கணும், லேசானது மேலே இருக்கணும். அதனால தான் வள்ளலார் இடது கை பக்கமாக படுத்தல் வேண்டும்னா உடம்புக்குள்ளே வெயிட்டு கீழையும் லேசானது மேலே இருந்தால் உடம்பு பாதிக்காது, லேசானது கீழையும் வெயிட்டு மேலே இருந்தால் உடம்பு பாதிக்கும். இதை ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இடது கை பக்கமாக படுத்தல் வேண்டும். எந்த காலத்தில் எது குறித்தும் படுத்த போதிலும் இடது கை பக்கமாக படுத்தல் வேண்டும். பின்பு 7.5 அல்லது 10 நாழிகை அளவு நித்திரை செய்தல் வேண்டும். அதன் பின் விழித்து கொண்டு நல்ல சிந்திப்புடன் இருத்தல் வேண்டும். இரவில் தேக சம்பந்தம் 4 தினத்திற்கு ஒரு விதை செய்தல் அதமபட்சம். ஏன்னா நம்மளுக்கு அதனுடைய தன்மை என்னன்றதை சொல்கிறாரு. 4 தினத்திற்கு ஒரு வீசை செய்தல் அதமபட்சம், 8 தினத்திற்கு ஒரு வீசை செய்தல் மத்தியபட்சம், 15 தினத்திற்கு ஒரு வீசை செய்தல் உத்தமம். என்ன ஒரு விளக்கம்! இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் வள்ளல் பெருமான் சொல்கிறார் பாருங்கள். 4 நாளைக்கு ஒரு செய்கிறது அது காம இச்சை உண்டு பண்ணுபவர்களுக்கு, 8 தினத்திற்கு உண்டுபவர்களுக்கு உடலுறவு கொள்பவர்களுக்கு ஒரு மத்தியமான நிலை, 15 தினத்திற்கு ஒரு தடவை உடலுறவு கொள்பவர்களுக்கு அருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, இறைவனுடைய அருளையும் இறைவனை தொடர்பு கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இங்கே சொல்லாமல் வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறார். அதனால தான் 8 தினத்திற்கு ஒரு விசை செய்தல் மத்தியபட்சம், 15 தினத்திற்கு ஒரு விசை செய்தல் உத்தமபட்சம். அதுதான் உத்தமமான வாழ்க்கை. அதன் மேற்படியில் சுக்கிலம் ஆபாசப்பட்டு தானே கழியும். 4 தினத்திற்கு ஒரு வித செய்யில் சுக்கிலம் நெகிழ்ச்சிப்பட்டு சந்ததி விருத்தியை கெடுக்கும். அதுக்கு அவரே விளக்கம் சொல்கிறாரு. அதாவது தினம் ஒரு விசை செய்தால் உத்தமபட்சம், அதன் மேற்படி சுக்கிலம் ஆபாசப்பட்டு தானே கழியும். 4 தினத்திற்கு ஒரு விசை செய்யில் சுக்கிலம் நெகிழ்ச்சிப்பட்டு சந்ததி விருத்தியை கெடுக்கும், கொடுக்காது, கெடுக்கின்றார். ஆதலில் அதமபட்சமாயிற்று. இரவில் சொப்பனம் வராது மிருதுவாகவே நித்திரை செய்து விழித்து கொள்ளல் வேண்டும். எப்போதும் பயத்தோடு இருக்கப்படாது, பரிச்சேதம் பயம் இல்லாமலும் இருக்கப்படாது. அதாவது ரொம்ப பயம் இருக்கக்கூடாது, பயம் இல்லாமலும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். ஏதாவது ஒரு
ஏன்னா வள்ளலார் வந்து காக்கை கத்துறதுக்கே பயந்தவர். ஏதாவது ஒரு மிருகங்கள் கூக்குரலிட்டால் பயப்படுவார். ஏன்னா அதற்கு ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சோ என்ற பயம். தனக்கு துன்பம் வந்துருச்சுன்னு பயம் இல்லை, மற்ற உயிர்களுக்கு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தால் அது கத்துகிறது என்ற பயம் வரும். அது போன்ற ஒரு நிலையில் நம்ம பயப்படலாமே தவிர வேறு நம்ம தப்பு செஞ்சுட்டு பயந்துட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் எப்போதும் பயத்தோடு இருக்கக்கூடாது, பரிச்சேதம் பயம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்போதும் மன உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். கொலை, கோபம், சோம்பல், பொய்மை, பொறாமை, கடும் சொல் முதலிய தீமைகள் ஆகா. அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தீமை எதனால் வருதுன்னா கொலை, கோபம், சோம்பல், பொய்மை, பொறாமை, கடும் சொல் முதலிய தீமைகள் ஆகா. இதனால தான் நமக்கு தீமை வருது. அதெல்லாம் நம்ம கைவிற்ற வேண்டும். உரத்து பேசல், வேகமாக நடத்தல், ஓடி நடத்தல், வழக்கிடல், சண்டையிடல் கூடா. ஏன்னா இப்போ நம்ம அதை தான் அதிகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது உரத்து பேசுறது, வேகமாக நடக்கிறது, ஓடி நடக்கிறது, வழக்காடுறது, சண்டையிடுறது, இதெல்லாம் கூடாது. இது உடம்புக்கு ஆபத்து, உடம்பு பாதிக்கும். எந்த விதத்திலும் பிராணவாயு அதிகமாக செலவாகாமல் ஜாக்கிரதையோடு பழகுதல் வேண்டும். ஏன்னா மனிதனுக்கு எது ரொம்ப முக்கிய தேவை என்றால் பிராணவாயு. அந்த பிராணவாயு உடலில் அதிகம் விரயம் செய்யாமல் வாழ்ந்தால் மட்டுமே இறைவனிடத்தை தொடர்பு கொள்வதற்கும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் ஏதுவாக இருக்கும். அடுத்து சொல்கிறாரு, ஒற்றலை கையாந்தரையை உலர்த்தி தூள் செய்து வைத்து கொண்டு அதை நெல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கிட்டு 4 நாளைக்கு ஒரு விசை வெந்நீரில் முழுக வேண்டும். எவ்வளோ பெரிய விளக்கம், எவ்வளோ தெளிவாக நமக்கு சொல்கிறார் பாருங்க. ஒற்றலை கையாந்தரை, அதாவது பொன்னாங்க நினைக்கிறேன், ஒற்றலை கையாந்தரையை உலர்த்தி தூள் செய்து வைத்து கொண்டு அதை நெல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தலையிட்டு 4 நாளைக்கு ஒரு விசை வெந்நீரில் முழுகுதல் வேண்டும். அன்றி வாரத்திற்கு ஒரு விசையாவது முழுகுதல் வேண்டும். தூள் இல்லாத பட்சத்தில் நெல்லெண்ணெயை காய்ச்சியே முழுகுதல் வேண்டும். தூள் கிடைக்கலையா, நல்லெண்ணெயை நல்லா காய்ச்சி அதை ஆற வச்சு அதை தலையில் நல்லா தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிங்க. உடம்பில் இருக்க ஒரு சூடுலாம் போயிடும். மிதமான சூட்டில் உடம்பை பாதுகாத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்தது புகைக்குடி, கஞ்சா குடி, கல்குடி, சாராயக்குடி முதலிய மயக்க குடிகள் ஆகா. ஒரு மனிதனை மயக்க வைக்கிறது எது? புகைக்குடி, கஞ்சா குடி, கல்குடி, சாராயக்குடி முதலிய மயக்கம் தரக்கூடியதை எதையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மலை ஜலம் சிறிதே அடக்கப்படாது. இப்போ மழை வந்துருச்சுன்னா அடைக்கிட்டு அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. மலச்சிக்கல் வந்துட்டாவே உடம்புக்கு ஆபத்து. மழைன்னு வந்துட்டா எந்த வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு மலை ஜலம் கழிக்க போயிடணும். சுக்கிலத்தை சிறிதும் வீணில் விடப்படாது. சுக்கில்னா விந்து. எக்காரண கொண்டும் விந்தை விரயம் பண்ணக்கூடாது. அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, விந்து விட்டவன் நொந்து கெட்டான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விந்து என்பது ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம உண்ணக்கூடிய உணவிலிருந்து இரத்தமாக உருவாக்கி இரத்தத்தை ஃபில்டர் பண்ணி கோடான கோடி வேதியியல் மாற்றம் செய்து தான் சுக்கிலை வெளியே வருது. அதனால தான் சுக்கிலை என்னது, அதுக்கு பேர் விந்து நாதன்னு பேர். அந்த விந்துநாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விந்துநாதம் அடக்கினால்தான், விந்துநாதத்தை கை கொண்டால்தான் பரநாதத்தை பரவிந்தை நாம் தொடர்பு கொள்ள முடியும். அதனால் விந்தை ரொம்ப பாதுகாக்கணுன்றாரு. சுக்கிலத்தை சிறிதும் வீணில் விடப்படாது. துன்மார்க்க பழக்கம் செய்யப்படாது. துன்மார்க்கம்னா என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழக்கமே இன்றைக்கி துன்மார்க்கமாக தான் இருக்குது. ஆனால் துன்மார்க்கத்தில் யாரிடத்திலும் தொடர்பு வைத்து விடக்கூடாது. அதனால தான் துன்மார்க்கத்துக்கு ஆப்போசிட் என்ன? சன்மார்க்கம். சன்மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் தான் இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிட்டு வர்றது. ஆரம்ப காலத்தில் உலகில் இருக்கிறவர்கள் இதெல்லாம் கடைபிடித்து வந்தால் சன்மார்க்கத்துக்கு, சுத்த சன்மார்க்கம் வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும். எந்த வேலை செய்யணும், எந்த விவகாரம் செய்யணும், சிவசிந்தனையோடு செய்து பழகுதல் வேண்டும். கடவுள் ஒருவர் இருக்கிறாரு, அவரை நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் எந்த வேலை செய்தாலும், நல்லதை செய்தாலும் கெட்டை செய்தாலும் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற பயத்தோடு நன்மையே செய்து பழகுதல் வேண்டும். அதான் சிவசிந்தனை. இந்த தேகத்தில் புருவத்தில் நமது ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில் கடவுள் என்ற தீபம் விளங்குவதாக பாவித்து
தெளிவாக கடைசியில் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்து கடைசியில் எங்கே கொண்டாந்து வைக்கிறாரு பாருங்கள் வள்ளலாரிங்க. இது உலகில் ஒழுக்கத்துக்கே சொல்கிறாரு. இந்த தேகத்தில் புருவ மத்தியில் நமது ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில் கடவுள் என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழகி கடவுளிடத்தே உண்மையாகிய அன்பையும் ஜீவரிடத்தே உண்மையாகிய காருண்யத்தையும் இடைவிடாமல் வைத்து ஓங்கார பஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும், சிவபஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும் அவசியன்றார். அப்போ அந்த காலத்தில் கடவுள் ஒருவர் இருக்கிறாரு, அதுக்கு மந்திரங்கள் பலவாக சொல்லியிருக்குது. இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, அதனால் நீங்கள் எப்பயும் போல் சிவபஞ்சாரத்தை சொல்லிவிட்டு அந்த புருவ மத்தியில் தொடர்பு வைங்கன்றார். ஆனால் புருவ மத்தியில் தொடர்பு செய்ய புருவ மத்தியில் தான் இறைவன் இருக்கிற இடம். இறைவன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி தான் ஆன்ம ஒளி. அதனால் ஆன்ம ஒளியோட உங்களுடைய கரணங்களை அங்கே செலுத்துங்கள் என்பது சொல்லாமல் சொல்லுகிறார். இது இதுவரையில் இருந்தத சாதாரண விதி. இதுக்கு பேர் சாதாரண விதி. அடுத்தது வள்ளலார் பொது விதின்னு சொல்கிறாரு. இதை நம்ம பார்க்கணும். பொது விதியில் 6 மாதம் அல்லது 3 மாதத்திற்கு ஒரு தரம் வெள்ளைக்காக்கட்டான் முதலவைகளால் விரேசனம் வாங்கி கொள்ளுதல் வேண்டும். புரியுதுங்களா? 4 மாதத்திற்கு ஒரு தரம் மறுக்காரை முதலவைகளால் வமனத்திற்கு வாங்கி கொள்ளல் வேண்டும். 1 வருடத்திற்கு ஒரு தரம் முள்ளி முதலானவைகளால் நசியம் செய்து கொள்ளுதல் வேண்டும். 4 நாளைக்கு ஒரு தரம் அச்சு முதலிய வஸ்துக்களால் செய்வகைப்படி செய்த மைகளால் கண்ணுக்கு அஞ்சனம் தீட்டல் வேண்டும். 1 பட்சம் அல்லது 1 வார வட்டத்திற்கு ஒரு தரம் சாவதானமாக நல்ல நினைப்போடு தன் வசத்திலிருந்து மூச்சு அதிர்ந்து மேலிடாது மெல்லென பெண்போகம் செய்து இது விருத்தர்களுக்கு விதித்தல்ல, இது விருத்தர்களுக்கு விதித்ததல்ல. அப்படின்னா என்ன? பொது விதியில் நீங்கள் தேகம் செய்து இது ஞானிகளுக்கு சொல்லியது அல்ல, உலகில் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சொல்லியது. அதுக்கப்புறம் வாரவட்டம் அல்லது 4 தினத்திற்கு ஒரு தரம் முளைப்பால் பொன்னாங்கண்ணி முதலிய தைலம் இட்டு கொண்டு செம்பாகமான வெந்நீரில் மெல்லென முழுகுதல் வேண்டும். தெளிவாக தானே எழுதியிருக்காரு. அதாவது 4 தினத்திற்கு ஒரு தரம் முளைப்பால் பொன்னாங்கண்ணி முதலிய தைலம் இட்டு கொண்டு செம்பாகமான வெந்நீரில் மெல்லென முழுகுதல் வேண்டும். அது இன்னைக்கு கடையிலே கிடைக்குது, வாங்கி அதை நீங்கள் தலை முழுகுதல் வேண்டும்ன்றாரு. இது பொது விதி. முதல் சொன்னது சாதாரண விதி. இளவெயில், கடுவெயில், மழை, குளிர்காற்று, பனி இவைகளால் உடம்பை வருத்தாமல் காத்து கொள்ளுதல் வேண்டும். கடுநடை, ஓட்டம், பெருஞ்சொல், பேராசை, இசைபாடுதல், வழக்காடுதல், பெருநினைப்பு, பெரும் சிரிப்பு, பெருந்துயர், மிகு பார்வை, ஊன்றி கேட்டல், துர்க்கந்தம் நற்கந்தம் முகர்தல், சுவை விரும்பல், பேருண்டி, பெருந்தூக்கம், வீண் செயல், பெருமுயற்சி, விளையாட்டு, மலமடக்கல், சலமடக்கல், தாகமடக்கல், பெருநீர் குடித்தல், சயன உணர்ச்சி, பயம், அகங்காரம், இடம்பம், பேராசை, உலோபம், போகம், மோகம், மதம் இவை முதலிய தேகேந்திரிய கரண குற்றங்களடையாது இருத்தல் வேண்டும். இந்த பொது விதியிலேயே ஜாதி, சமய, மத என வேறுபாடுகள் கூடாதுன்னு தெளிவாக சொல்கிறாரு. முன்னாடி இருந்த இந்த சாதாரண விதிக்கு அந்த அளவுக்கு சொல்லலை, பொது விதியில் இதை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் இதில் கூட உணவு முறைகளை நமக்கு சொல்கிறாரு. பழஞ்சோறு, பழங்கறி, எருமைப்பால், எருமைத்தயிர், மோர், நெய், செம்மறிப்பால், தயிர், மோர், நெய், கேழ்வரகு, வரகு, திணை, சாமை, பருப்பு வகை, அதிரிசம், அப்பம், சுகியம் முதலிய சிற்றுண்டி, தயிர்ச்சோறு, புளிச்சோறு முதலிய சித்திரான்னம், காரரிசி சோறு, முளைக்கீரை, அகத்திக்கீரை, முன்னை முதலான இலைக்கறி, சுரை, பூசணி, பரங்கி, பீர்க்கு, புடல்,
பாகல், கடுகு, நெல்லெண்ணெய், புளி, புகையிலை, கல், சாராயம், கஞ்சா, புலால், மாமிசம் முதலிய விளக்குகளை நீக்கி விதித்தவைகளை அனுசரித்தல். முதல் சொல்லியதை விட ரொம்ப சுருக்கமாக அதில் இருக்கிறத அப்படியே ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாரு. இது பொது விதி. இந்த பொது விதியில் ஜாதி, சமய, மதங்கள் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் எந்த விதமான உலகில் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடக்கூடிய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை மாற்றிக்கணும். சுத்தமாக உடல் உபயோகத்திற்கும் போகத்திற்கும் கொஞ்சம் கூட அனுமதி கொடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் உபயோகப்படுத்தி விட்டுடணும். உலகில் வாழ்க்கிறது அப்படியே கொஞ்சம் வெளியே வர வைக்கிறாரு. அதான் பொது விதி. அதை விட சிறப்பு விதி சொல்கிறார் பாருங்கள், ரொம்ப அது முக்கியம். நித்தியம் சூரியோதமாக 6 நாழிகைக்கு முன்னே நித்திரை நீங்கி எழுந்திருத்தல் வேண்டும். அதாவது 4 to 4 to 6ன்னு அடிக்கடி சொல்லுவேன். அமிர்த காற்று வீசுகிற காலம், அமுத காற்றை நாம் சுவாசிக்கக்கூடிய காலம். அதனால தான் அங்கே நித்தியம் தினமும் சூரியோதம் 5 நாளைக்கு முன்னே நித்திரை நீங்கி எழுந்திருத்தல் வேண்டும். சூரிய உதயம் வரையும் தூங்கக்கூடாதுன்ட்டார். எழுந்தவுடன் விபூதி தெரித்து சற்று நேரம் செவ்வையாக உட்கார்ந்து கடவுளை ஊன்றி நினைத்து எழுதல் வேண்டும். எழுந்த உடனே என்ன பண்ணோம், உட்காந்துக்கிட்டு கடவுளை தான் தியானம் பண்ணுன்றார். அங்கனம் எழுந்து சிறிதும் தாமதியாமல் மௌனமாக சிறிது நடந்து எவ்விடத்தில் மலஜல உபாதி நேரிடுகிறதோ அவ்விடத்தில் அப்பொழுதே ஒன்றும் சேஷ்டை இல்லாமல் விரைவில்லாமல் இருந்து அறவிடுதல் வேண்டும். ஏன்னா இப்போ தான் நம்ம எல்லா வீட்லேயும் பாத்ரூமு, லெட்டினு, கக்கூஸ்லாம் இருக்கும். அந்த காலத்தில் எல்லோரும் எங்கே வெளியே தான் போவாங்க. காடு, பள்ளம், மேடு, இந்த ஓடைக்கரை ஓரம் இந்த மாதிரி இடங்களில் போய் ஊரில் ஒவ்வொரு ஒதுக்குப்புறம் இருக்கும். அந்த இடத்துல போய் ஆண்கள் பெண்கள்லாம் தனித்தனியாக இருக்கிற இடத்துல மலை ஜலம் கழிப்பாங்க. அதனால தான் இங்கே மிக தெளிவாக நமக்கு சொல்கிறாரு. இப்போ தான் எல்லார் வீட்லேயுமே கக்கூஸ் பாத்ரூம்லாம் வந்துருச்சு. எழுந்து சிறிதும் தாமதியாமல் மௌனமாக சிறிது தூரம் நடந்து எவ்விடத்தில் மலஜல உபாதி நேரிடுகிறதோ, மழை எப்போ வருதோ அது வெளியே கொஞ்சம் நேரம் நடக்கணும்னு அர்த்தம். அவ்விடத்தில் அப்பொழுதே ஒன்றும் சேஷ்டை இல்லாமல் விரைவில்லாமல் இருந்து அற விடுதல் வேண்டுன்றார். அடுத்து ஒற்றலை கையாந்தரை, கரிசலாங்கண்ணி இவைகளில் ஒன்று கொண்டு உள்ளே சிறிது சாரம் போகவும் கபநீர் பித்த நீர் வெளியாகவும் தந்த துத்தி செய்தல் வேண்டும். அப்படின்னா என்ன, ஒற்றலை கையாந்தரை, கரிசலாங்கண்ணி இவைகளை ஒன்று கொண்டு உள்ளே சிறிது சாரம் போகவும், கொஞ்சம் சாரம் போகவும், கபநீர் பித்த நீர் வெளியாகவும் தந்த சுத்தி செய்தல். தந்தை இருந்தால் உள்நாக்களை வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருந்தால் அதில் இருக்கக்கூடிய பித்த நீர் இதெல்லாம் வந்துடும். பின்பு திருநீரை தரித்து கொண்டு ஏகாந்தமாக ஓரிடம் பற்றி இருந்து சூரியன் உதயமாகிற வரையில் கடவுளை தியானம் செய்து கொண்டிருத்தல். சூரியன் எப்போ உதயமாகுதோ அது வெளியே தியானம் செய்யணும், ஒரு டைம் கொடுக்குறாரு. உதயம் தொடங்கி சுமார் சாம பரியந்தம் தக்க முயற்சியோடு பழகுதல் வேண்டும். காலையில் உண்ணாமல் சுமார் 15 நாளைக்கு உண்ணுதல் வேண்டும். அங்கே சாப்பிட்றதுக்கு 3 வேளைக்கு உண்டான ஒழுக்க நெறிகளை ஆகார அறையெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இங்கே என்னன்றாரு, காலையில் உண்ணாமல் சுமார் 15 நாளைக்கு உண்ணுதல் வேண்டும். காலை போஜனத்தை நிறுத்திடு. அப்போ மதியம் ஒரு 10, 11, 12 மணி 11 மணிக்கு மேலே சாப்பிட்டா பரவாயில்லன்றாரு. காலையில் சூரியோதயமானவுடன் தூதுளை, பொற்றலை, பொன்னாங்கண்ணி, வில்வம், சீந்தில், பொற்றலை கையாந்தரை, புளியாரை, வல்லாரை, நன்னாரி, கடுக்காய், மிளகு, அருகம்பேர் இவைகளில் யாதாயனும் ஒன்றை பசும்பாலில் சுத்தி செய்து சூரணமாக்கி கொண்டு சர்க்கரையில் கலந்தாவது அல்லது சூரணமாகாவது பசும்பாலில் அனுபானித்தாவது சிறிது சிறிதாக உண்ணுதல் வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆகாரத்தை விட இதுதான் நமக்கு உடம்பை பாதுகாக்கக்கூடிய, பொன்னாக மாற்றக்கூடிய தகுதி உடையதுன்னு வள்ளலார் மிக தெளிவாக சொல்லுவார். சுமார் 15 நாளைக்கு உண்ணத் தொடங்கும் போது, முதல் சொன்னாலே 5 நாளை கழித்து தான் சாப்பிட்ணுன்னு, அப்போ உண்ணத் தொடங்கும் போது முன்பு புசித்த போசனம் முழுதும் ஜீரணித்ததை நன்றாக ஊன்றி அறிந்து பின்பு ஜீரணித்த அக்கணமே விருப்பால் ஏறாமலும் வெறுப்பால் குறையாமலும் தராசு முனைபோல் அளவறிந்து
அந்த அளவின்படி அதிக விரைவும் அதிக தாமதம் இல்லாதபடி சமமாக புசித்தல் வேண்டும். அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் சாப்பிடக்கூடாது, வேகமாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப மெல்லிதாகவும் சாப்பிடக்கூடாது, சமமாக சாப்பிட்டு, அதாவது ஒரு தராச முனை போல் இருக்கணுன்றார். புசிப்பில் பச்சரிசி சாதம், பசும்பால், பசு நெய், முருங்கை, கத்தரி, முள்ளங்கி, தூதுவளை முதலிய இளங்காய், பொன்னாங்கண்ணி, தூதுவளை முதலிய இளங்கீரை இவைகளில் மிளகு 1 பங்கு, சீரகம் காலை அரைக்கால் பங்கு, வெந்தயம் காற்பங்கு, புளி வீசம்பங்கு, உப்பு வீசம்பங்கு, மிளகாய் வீசம்பங்கு சேர்க்கப்பட்ட கரியமுது, குழம்பு, ரசம் முதலானவைகளை கொண்டு பெருங்காயம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு முதலானவைகளை தள்ளி புசித்தல் வேண்டும். இல்லை என்ன சேர்க்கக்கூடாதுன்றாரு? பெருங்காயம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு முதலானவைகளை தள்ளி புசித்தல் வேண்டும். ஆனால் இன்றைக்கி நம்ம எந்த டிவியை திறந்தாலும் சமையல் குறிப்பு கண்ட வகைகள் சமையல் செய்யக்கூடியதை சொல்லி மக்களை மாற்றி மடைமாற்றி அவர்களை உணவில் வந்து முட்டாள்களாக்கி வராங்க. நீங்கள் உணவு தான் மக்களை அதிகமாக கொல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லி வியாபார நோக்கத்தோடு எந்த டிவி திறந்தாலும் சமையல் குறிப்பு கண்டதெல்லாம் செஞ்சு உலகத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வள்ளலாரிங்க உண்ணக்கூடிய உணவு முறைகளை எவ்வளவு அழகாக தெளிவாக இப்படித்தான் சாப்பிட வேண்டும், இப்படி சாப்பிட்டால்தான் உடம்பு பாதுகாக்கப்படும், உயிருக்கு ஆபத்து வராது, உடம்புக்கு ஆபத்து வராது, நோய் வராது என்பதெல்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி வச்சிருக்காரு. இதை கடைபிடிக்கிறோமா? கடைபிடிக்கல. இனிமேலாவது கடைபிடிங்க. புசித்த பின்பு மத்தியானம் தொடங்கி 25 நாழிகை பரியந்தம் சத்துவமான விவகாரங்களை மெல்லன இருந்தபடி நடத்தல், பிறர்க்கு விசேஷம் கேளாவகை படித்தல், மெல்லன பேசல், இவையன்றி நல்ல நினைப்போடு இருத்தல் ரொம்ப முக்கியம். புசித்த பின்பு மத்தியானம் தொடங்கி 25 நாழிகை பரியந்தம் சத்துவமான விவகாரங்களை, அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு உபயோகப்படக்கூடிய அனுபவிக்கக்கூடிய உண்மையான இறை சிந்தனையோடு வாசித்தல் பழகுதல் வேண்டும். அது இப்போ நமக்கு எது சுத்தமாக இருக்குது? வள்ளலார் எழுதிய சுத்த சன்மார்க்க கொள்கையும் வள்ளலார் எழுதிய சுத்த சன்மார்க்க அருட்பாக்களும் மிக சுத்தமாக மனித குலத்திற்கு ஏதுவாக இருக்கிறது. அதனால் சத்துவமான விவகாரங்களை மெல்லன இருந்தபடி நடத்தல், அதில் எப்படி சொன்னாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கணும். பிறருக்கு விசேஷம் கேளாவகை படித்தல், மற்றவர்களுக்கு துன்பம் தராதபடி, அவங்களுக்கு அதிர்ச்சி உண்டாகாதபடி அதை படித்து அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். மெல்லன பேசுதல், அதாவது ரொம்ப சத்தம் போட்டு பேசி பயங்கர உருவாக்கி அவங்களுக்கு அதிர்ச்சி உண்டாகக்கூடாது. மெல்லன பேசி அவர்கள் புரியும்படி, அவர்களுடைய ஆன்மாவில் பதியும்படி, அவர்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளும்படி பேசி அவர்களை பக்குவமாக தன் வசமாக மாற்றிக்கொள்ளல் வேண்டும் என்கிறார். காலை, மத்தியானம், சாயங்காலம் இப்பொழுதுகளிலும் மத்தியிலும் நித்திரை செய்தாருத்தல். காலையில், மத்தியானம், சாயங்காலம், இப்போ எந்த காலத்துலேயும் நித்திரை தூக்கம் வரக்கூடாதுன்ட்டார். இதெல்லாம் எது? சிறப்பு விதி. மத்தியான போஜனம் செய்கிற பொழுது அடிக்கடி தாக நீர் குடியாமல் போஜனம் செய்த பின்பு ஒரு தரமாக இளம் சூடுள்ள வெந்நீரை சிக்கிரமமாக தாகத்துக்கு கொண்டு குளிர்ந்த ஜலம் சிறிதும் கொள்ளாது தள்ளுதல். அதாவது சுடு தண்ணி தவிர வேறு எந்த தண்ணியும் குடிக்கக்கூடாது. மத்தியானத்தில் சுமார் 5 நாழிகை பரியந்தம் செவ்வையாக ஓரிடத்திலிருந்து மனதை ஒருவழிப்படுத்தி தெய்வ சிந்தனையோடு இருத்தல் வேண்டும். அதனால தான் மனதை எப்படி ஒருவழிப்படுத்தணும்? வள்ளலார் என்ன சொல்கிறாரு? மனதை எங்கே கொண்டு போய் நிறுத்தணுன்றார்? கரண ஒழுக்கத்தில் சிற்றிய பெண்கண் மனதை செலுத்துங்கன்றாரு. வேறு எங்கேயும் போய் மனதை செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான லாபம் இல்லாமல் உடல் சீக்கிரம் அழிந்து விடும், உயிர் சீக்கிரம் போயிடும். அதனால்
மத்தியானத்தில் சுமார் 5 நாழிகை பரியந்தம் செவ்வையாக ஓரிடத்திலிருந்து மனதை ஒருவழிப்படுத்தி தெய்வ சிந்தனையோடு இருத்தல் வேண்டும். அப்போ மனதை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்? சிற்றவையின் மனதை இடைவிடாது நிறுத்தல் வேண்டும் வள்ளலார் எழுதுகிறாரு. அதை நம்ம பின்பற்றணும். அதே போல் காலை புணர்ச்சி, பகற்புணர்ச்சி, அந்தி புணர்ச்சி, இரவு முன்பங்கு புணர்ச்சி, காலை போஜனம், அத்தி போஜனம் முதலானவை இல்லாதிருத்தல் வேண்டும். ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறார், ரொம்ப கண்டிஷன் பண்ணி சொல்கிறார். எல்லாமே இவர் சொல்லுவது எல்லாமே, வள்ளல் பெருமான் சொல்வது எல்லாமே உடலை பாதுகாக்குவதற்கும் உயிரை பாதுகாக்குவதற்கும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் தகுதியான உடம்பாக பாவித்து அந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க வேண்டும்ன்றார். சாயங்காலத்தில் 5 நாழிகை யாதொரு முயற்சி இல்லாமல் ஓரிடத்தில் அமைதியாக தியானிக்கணும். எப்போ? சாயங்காலம் 5 நாழிகை. 5 நாழிகைன்னா 2 மணி நேரம். யாதொரு முயற்சியும் இல்லாமல் எந்த விதமான வேலையோ அதை எல்லாத்தையும் தூக்கி அப்புறப்படுத்திட்டு ஓரிடத்தில் அசையாதிருந்து தியானித்தல் வேண்டும். நம்மளுடைய உடம்பு அசையாமல் எந்த வேலையும் அசையாமன்னா எந்த வேலையும் செய்யக்கூடாது. நம்ம அது மாதிரி அமர்ந்து இறைவனுடைய சிந்தனையில் நம்ம தியானிக்கணுன்றார். இங்கே தியானம் என்பது மனதை சிற்றவன் கழுத்தில் தான் தியானம். இரவில் 10 நாளைக்குள் மத்தியான போஜனத்துக்கு அரைத்தரமாக புசித்தல் வேண்டும். அப்படி அரை நம்ம முதல்ல சொன்னல, ஆகாரம் அரை, மைத்துன வீசம், தூக்கம் அரைக்கால், பயம் 0. இது யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு உடம்பும் உயிரும் காப்பாற்றப்படும். அதற்கு மேல் ராத்திரி 15 நாழிகை பரியந்தம் மனதை அடக்கி தியானித்திருத்தல் வேண்டும். அதாவது எந்த நேரமும் கேப் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனுடைய சிந்தனையில் தான் இருக்க வேண்டும்னு அர்த்தம். உங்களுக்கு வேலை நேரம் போக மற்ற நேரம் இருந்தால் இப்போ தூங்குறதோ இல்லை வெட்டு வேற்று பேச்சு பேசுகிறது இருக்கக்கூடாது. இறைவனை நினைத்து தியானம் செய்தல் கூடுன்றது அர்த்தம். படுத்து விடுக்கிற பரியந்தம் இடது கை கீழ் இருக்க செய்தல் ரொம்ப முக்கியம். இது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பொது விதி, சாதாரண விதி, பொது விதி, இது சிறப்பு விதி. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. படுத்து விழிக்கிற பரியந்தம் நம்ம தூங்கி எழுகின்ற வரையில் இடது கை கீழ் இருக்க செய்தல் வேண்டும். இடது கைனா இந்த பக்கத்துலேயே வச்சு படுக்கணும். மெல்லனை அதுக்காக அழித்து படுக்கக்கூடாது. கைக்கு வலி இருக்கக்கூடாது, தலைக்கு வலி இருக்கக்கூடாது. லேசாக படுத்திங்கன்னா உங்களுக்கு அது படுக்க உங்களுக்கு அனுபவத்தில் அது புரியும். அதுக்கப்புறம் ஆகாரம் அறை, நித்திரை அறைக்கால், மைத்துன வீசம், பயம் 0 ஆக பெறுதல். நான் சொன்னேன் இல்லையா, அதை கடைசியில் அதை ஐயா சொல்கிறார். இது எதற்காக இதையெல்லாம் இப்பொழுது நாம் சொல்லுகிறோம் என்றால், அன்பர்களே, வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சாதாரண விதி, பொது விதி, சிறப்பு விதி என்ற 3 விதிகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த 3 விதிகளில் உள்ளபடி நம்ம வாழ்க்கை அமைத்து கொள்ளுதல் வேண்டும். 1, இதுவே இறுதி அல்ல. இது உலகிலுக்காக சொன்னக்கூடிய சாதாரண விதி, பொது விதி, சிறப்பு விதி. சுத்த சன்மார்க்கத்திற்கு வருகின்ற பொழுது விதிகள் எல்லாமே மாற்றப்படுகிறது. இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அங்கே எல்லாம் ஒரு வித்தியாசமான விதிகளை வள்ளல் பெருமான் நமக்கு தெளிவாக, அது யாருக்கு? சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடிப்பவர்களுக்கு. அதில் அழகாக என்ன சொல்கிறாரு? ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி, காரமும் மிகுப்புளி சாரமும் கைப்போடே உப்போடே கசப்போடே குட்டி, ஊரமுது உண்டு நீ ஒழியாதே, ஆரமுது உண்டு என்னோடு ஆடையடி பந்து, அருட்பெருஞ்சோதி கண்ட ஆடையடி பந்துன்றார். இங்கே உலகில் வாழ்க்கைக்கு உணவு முறைகளை பக்குவப்படுத்துகின்றார். சுத்த சன்மார்க்கத்திற்கு உணவு முறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்த சொல்கிறார். அதில் இன்னொன்று சொல்கிறார், சோற்றாசையோடு காம சேற்றாசைப்படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படுன்றார். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன வரும்? காம உணர்ச்சி வரும். சோற்றாசையோடு காம சேற்றாசைப்படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படும். கூற்றாசைனா யமன். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுக்கிலம் உற்பத்தியாகும். சுக்கில உற்பத்தியானால் காமம் என்பது தோன்றும். காமம் தோன்றினால் உலக எச்சில் உங்களை இட்டு செல்லும். அதனால் என்ன வரும்? கடைசியில் உயிர் போயிடும்.
அதனால தான் சோற்றாசையோடு காம சேற்றாசை படுவோரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படும். ரொம்ப சர்வசாதாரணமாக எவன் வந்து கூட்டிகிட்டு போயிடுவானா. அதான் தான் சொல்கிறாரு, சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் அவனன் தவமெல்லாம் ஆற்றிலே கரைத்த புலி என போம். எவன் ஒருத்தன் சாப்பாட்டில் அதிக விருப்பமாக இருக்கிறானோ அவன் சேற்றில் விடுகிற மாதிரி அர்த்தன்றார். ஆனால் தான் வள்ளல் பெருமான் இங்கே சுத்த சன்மார்க்கத்திற்கு படித்தரங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 படித்தரங்களை கொடுத்து முன்னாடி இருக்கக்கூடிய 2 படித்தரங்கள் தான் உலக வாழ்க்கை சம்பந்தமானது. அதுக்கு பேர் தான் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். அதை தான் இங்கே சாதாரண விதி, பொது விதி, சிறப்பு விதி என்று வள்ளல் பெருமான் சொல்லி இதற்கு மேல் கொண்டு சுத்த சன்மார்க்க விதிகளை நமக்கு சொல்லுகிறார். அந்த சுத்த சன்மார்க்க விதிகளை பற்றி பிறகு சிந்திப்போம், அடுத்த கட்டுரையில் பேசுவோம் என்று கூறி இவ்வளவு நேரம் உங்களிடத்திலே உரையாடிய ஈரோடு கதிர்வேல் அவர்கள் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணையனாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளாலும் உங்களிடத்திலே கலந்து கொண்டு உரையாற்றியதற்கு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி விண்ணப்பம் செய்து நீங்களும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அருளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.